சென்னை ராயபுரத்தில் தரத்தை போற்றும் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் பெருமையுடன் வழங்கும் நவராத்திரி குலு கொண்டாட்டம் சீசன் 4. உங்கள் வீட்டு குலுவை தமிழகம் முழுவதும் ஒளிபரப்ப வேண்டுமா? உங்களது குலுவின் சிறப்பு மற்றும் கருத்துக்களை அனைவரும் அறிய வேண்டுமா? உடனே டிவியில் தெரியும் போன் நம்பருக்கு கால் பண்ணுங்க. உங்களது பெயர் முகவரியுடன் புக் பண்ணுங்க. நாங்களே உங்கள் இல்லம் தேடி வருகிறோம். தேர்ந்தெடுக்கப்படும் சிறந்த குலுவிற்கு பரிசு கூப்பன்களும் கலந்து கொள்பவர்களுக்கு நிச்சய பரிசும் காத்திருக்கிறது. வழங்குபவர் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் ராயபுரம். ராயபுரம் ஜிஆர்டி மற்றும் அன்னை டிவி இணைந்து வழங்கும் குலு கொண்டாட்டம் சீசன் 4ல இருக்கும். இன்னைக்கு 9வது நாள் முதல் வீட்டுல இருக்கிறோம். இந்த வீட்டுல வந்து போன வருஷம் நம்ம வந்தோம். அதுக்கு முந்தின வருஷம் வந்து 2 வருஷம் ஆகுது. இது 3வது வருஷம். நம்ம மறந்தாலும் அவங்க மறக்கிற மாதிரி இல்லை. பாத்தீங்களா? அந்த வீட்டாரோட பேசலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் அமுதா. ஐயா நீங்க? கோவர்தன். தம்பி நீங்க சொல்லுங்க. பேர் என்ன? ஓ, அம்மா எங்க அம்மா எப்ப வந்தாலும் இருப்பாங்க. அம்மா எங்க? சரி சரி. வருஷம் கொலு வைக்கிறீங்க? பெருசா பிரம்மாண்டமா இந்த ஹால் ஃபுல்லா வச்சிருங்க. கொலுவோட ஸ்பெஷல் என்ன? கொலு பத்தி சொல்லுங்க. நவராத்திரி நம்ம 4 பேர் வீட்டுக்கு வரணும், போகணும். பாரம்பரியத்தை நம்ம வந்து அவங்களுக்கு சொல்லணும். அவங்களுக்கு சில விஷயங்கள் தெரிஞ்சு எங்களுக்கு சொல்லுவாங்க. அந்த விஷயங்களை வச்சு நாங்கள் வந்து நிகழ்வுகளாக பொம்மைகளாக வச்சு சித்தரித்து 4 பேருக்கு அதை அர்த்தம் பண்ணிடுற மாதிரி சொல்லுவோம். இந்த வருடம் வந்து சொல்லாமா? இந்த வருடம் வந்து புதிய வரவை நாங்கள் வந்து சஷ்டி பூர்த்தி வச்சுருக்கோம். திருமணம் மட்டும் கல்யாண வாய்ப்பு மட்டும் வச்சுருந்தேன். இந்த வருஷம் வந்து சஷ்டி பூர்த்தி வைக்கிறேன். போன 60ஆம் கல்யாணம் அது வச்சுருக்கிறேன். வாராகி அம்மன் வச்சுருக்கோம். மேலே தன்வந்திரி வச்சுருக்கோம். இன்னும் கொஞ்சம் சில பொறுமையாக செய்வோம். ரெண்டாவது புதுசாக வரவங்க ஏதோ ஒரு கருத்து சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய தமிழ் கலாச்சாரத்துக்காக நாங்கள் வந்து இந்த கோவில் பொம்மை வைக்கிறோம். கடந்த ஒரு 50 வருஷமாக வச்சுருக்கோம் நாங்களாம். சரிங்க சரிங்க. ரொம்ப சந்தோஷம். ரொம்ப அசால்ட்டா சொல்றாரு 50 வருஷம் வச்சிருக்கிறோம்னு சொல்லி. 50 வருஷம்ன்றது எவ்வளவு பெரிய நம்பர். 50 வருஷம் நீங்க எனக்கு 10 வயசு, எனக்கு இப்போ 65 வயசு. அப்பா வச்சிருக்காரா? எனக்கு 35 வருஷம் ஆகுது. எனக்கு கல்யாணம் 35 வருஷம் ஆச்சு. சரி, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். இன்னும் பல வருஷம் நீங்க அது எங்க அம்மாவோட மயில பொருள் இருந்தாங்க. அது எங்க அம்மாவோட பழக்கம். இன்னும் அவங்க எடுத்து பொம்மை பாரம்பரிய பழைய பொம்மைகள் பாருங்க. பழைய நம்ம தமிழ்நாடு போலீஸ் இப்படிதான் இருந்தது முன்னாடி. அது யாருக்கும் மறந்துட்டாங்க. இப்போ நாங்க தெரிய வைக்கிறோம். ஒரு சில மறந்த விஷயங்களை மூலமாக ராயபுரம் ஜிஆர்டி வந்திருக்கீங்களா? நகையெல்லாம் எடுத்திருக்கீங்களா? வாங்க, தொடர்ந்து வாங்க. இப்ப நிறைய டிசைன்ஸ் வந்திருக்கு. நிறைய யங்ஸ்டர்ஸ் எடுக்கிற மாதிரியான மாடல்லாம் வந்திருக்கு, கலெக்ஷன் வந்திருக்கு. யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து தீபாவளி சிறப்பு ஆஃபர் போயிட்டு இருக்கு. யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ராயபுரம் ஜிஆர்டி நம்பு பரிசு உங்களுக்காக. ராயபுரம் ஜிஆர்டி மற்றும் அன்னை டிவி இணைந்து வழங்கும் குலு கொண்டாட்டம் சீசன் 4. இன்னைக்கு இந்த வீட்டுல பாத்தீங்கன்னா போன வருஷம் நம்ம இந்த வீட்டுக்கு வந்தோம். நல்லா வெல்கம் பண்ணாங்க நம்மள. இன்னைக்கு அன்போடு நம்மள வரவேற்கிறாங்க. சந்தோஷமா எங்க கோல் பெருமை சொல்றது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்களுக்கு உங்க வீட்டுக்கு வந்து கோல் பண்றது இல்லாம நீங்க வந்து எங்க கோலோட ப்ராமிஸ் ரொம்ப ஹாப்பினஸா இருக்கு. இதெல்லாம் வந்து ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு அன்னை டிவி ஜிஆர்டியோட சேர்ந்து இப்பேற்பட்ட ஒரு மகிழ்ச்சி கொடுக்குதுன்னா நான் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறோம். பாக்கியமா நாங்க நினைக்கிறோம். ரொம்ப நன்றி. கொலு பத்தி சொல்லுங்க. 10 நாளா வைக்கிறோம் கொலு அப்படின்னா 10 நாளா நம்ம கொலு பூஜை பண்றது ஒண்ணு. நம்மளோட கஷ்டமாட்ட ஏதாச்சும் பிளஸ் நம்மளோட தேடின மாத்து வரா தருவோம். அவளுக்கு நம்ம பேசி ஷேர் பண்ணி அந்த 10 நாள் கொண்டு போய் சுவாமி கும்பர ஒரு சைடு வருஷத்துக்கு நம்ம வந்து எங்கேயும் அவங்க மாத்துக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டிஸ்டன்ஸ்ல இருக்காங்க. நம்ம மாத்து கூப்பிடுறாங்க. அந்த ஒரு மெய் மறந்து போயிருக்கோம். பஜன் பண்றது ரொம்ப நல்லா இருந்தது. சூப்பர் சூப்பர். இதுல பாக்கியம் எல்லாத்துக்கும் இந்த பாக்கியம் கிடையாது. சிலருக்கு தான் இந்த வந்து ஒவ்வொரு ஆத்துல தான் ஒவ்வொரு பழக்கம் இருக்கு. எங்க அக்காத்துல கிடையாது. எங்க மாமியாரத்துல வந்து கிட்ட ரொம்ப வருஷமா 80 வருஷம் 90 வருஷத்துக்கு எங்க மாமியார்.
வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். இன்னும் பல வருஷம் நீங்க இதை கொழு வைக்கணும். நீங்க இதே மகிழ்ச்சியோட இருக்கணும். எங்களுடைய வாழ்த்துக்கள். நீங்க வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அவங்க அப்படியே உள்ள அடிச்சுட்டாங்க. நீங்க வரதான் எங்களுக்கு சந்தோஷம், நீங்க வரதான் எங்களுக்கு சந்தோஷம். எங்க குரு டிவிலாம் வருதுல்ல. ஆமாப்பா, இது இது ஒரு பாரம்பரியம், நம்முடைய கலாச்சாரம். இதை வந்து நம்ம விட்டு கொடுத்துடக்கூடாது. இதை அடுத்த தலைமுறையினருக்கு கொண்டு குழந்தைங்க விட்டு கொடுக்காம ஏன் கொண்டு வைக்கிறோம்? ஒவ்வொரு இருக்க சுவாமி காத்தல சாமி சாயங்காலம் இதுக்காக பண்றது குழந்தைங்களுக்கு தெரியுது. சில குழந்தைங்களுக்கு தெரியுது. அதனாலதான் இந்த மீடியா மூலியமா இதை மற்றவங்களுக்கு தெரியப்படுத்தணும். நிஜம் இது. தேங்க்யூ தேங்க்யூ. ராயபுரம் ஜிஆர்டி வந்திருக்கீங்களா? நகையில இருக்கீங்களா? எப்படி இருக்கு மாடல் கலெக்ஷன்ஸ்? ஈஸியா இருக்குது. சின்ன ஒரு இதுக்காக தான் வந்து கிளைகள் அங்கங்க உருவாக்கப்பட்டது. அதன் பேரிலேயே ராயபுரத்துல உருவாக்க கிட்டே இருக்குல்ல, டக்குன்னு ஓடி போய் டக்குன்னு எடுத்துட்டு வாங்க, தொடர்ந்து வாங்க. இந்த தீபாவளி ஆஃபர் போயிட்டு பயன்படுத்திக்கோங்க. ஜிஆர்டியோட இணைந்திருங்க, நாங்களும் உங்களோட இணைந்திருக்கோம். தேங்க்யூ. ராயபுரம் ஜிஆர்டி அன்பு பரிசு. ராயபுரம் ஜிஆர்டி மற்றும் அன்னை டிவி இணைந்து வழங்கும் கொழு கொண்டாட்டம் சீசன் 4 செம்மையா வச்சுட்டாங்க. இங்க கொழு பார்க்கறதுக்கே கண்கொள்ளா காட்சியா இருக்கு. அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. இலக்கியா. உங்க பேர் என்ன பாப்பா? தாரிணி. நீங்க? வசந்த்குமார். அக்கா வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. சுசீலா. சார் நீங்க? கோபாலகிருஷ்ணன். நீங்கப்பா? நர்மதா. நர்மதா. குழு எப்பவுமே நம்ம வீட்டுல பெருசா இருக்கும், சொல்லவே தேவையில்லைன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து இப்ப பாக்குறது என்னமோ ரொம்ப ஒரு பிரம்மாண்டமா இருக்க மாதிரி இருக்கு. ரொம்ப ஒரு ரொம்பவே பெருசா இருக்க மாதிரி தெரியுது. பெருசுலயுமே வந்து ஒரு பெருசா இருக்க மாதிரி தெரியுது. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? நீங்க இது ஒரு சிரமமா, வருஷம் வருஷம் வைக்கணும்ல அப்படின்ற மாதிரி எதை நினைச்சது உண்டா? இல்ல குழுனால நீங்க பெற்ற பயன்கள் என்ன, அதை பத்தி சொல்லுங்க. கிட்டத்தட்ட கடந்த 20 வருடமா நாங்கள் இந்த குழு வச்சுட்டு வரோம். இது வந்து ஒவ்வொரு வருஷமும் வளர்ந்து வர்றதுக்கு காரணம் எங்களோட உண்மையான உழைப்பும் கடவுள் மேலே இருக்க நம்பிக்கையும் தான் காரணம். இதால் எங்களுக்கு கிடைச்ச பலன்கள் நிறைய இருக்குது. ஏகப்பட்ட பிரச்சனைகள் எங்கள் லைஃப்பில் இருந்தாலும் வண்டி ஏதோ ஸ்மூத்தாக ஓடிட்டு இருக்கு. அதெல்லாம் அவங்களோட வேலை தான். கண்டிப்பா கண்டிப்பா. கொழு வைக்கிறதுனால குடும்பத்துல ஒரு பையன் கல்யாணம் முடிஞ்சு 2 மாசம் ஆகுது. சரி சரி சரி. அந்த அம்மா ஆபீஸ் போயிருக்காங்க. அவங்க பேர் நாராயணி. சரி சரி சரி. ஷீ இஸ் மை டாட்டர். நாராயணி, நர்மதா. நல்ல ஒரு பெண் பிள்ளைகள் உங்களுக்கு கிடைச்சிருக்காங்க. வாழ்த்துக்கள். நர்மதா, நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? வருஷம் வருஷம் இது நமக்கு ஒரு வேலையா இருக்குல்ல, அப்படிலாம் நினைச்சது உண்டா? இல்ல இதெல்லாம் நல்லது, அப்பா அம்மா சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படிலாம் நினைச்சது உண்டா? வேலையெல்லாம் இருந்தது இல்லை. ஏன்னா இவ்வளோ வேலை இருக்கும் தான், பட் ஸ்டில் முடிச்சதுக்கு அப்புறம் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்கும். பார்க்க எவ்வளவு அழகா இருக்குல்ல. அதுதான் சிரமமாவே பார்த்தது, சிரமமாவே இருக்காது. சரி, ஓகே, நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இதோட மொத்த கிரெடிட்டும் என்னோட ஒய்ஃப்க்கும் என்னோட டாக்டருக்கும் தான் போய் சேரும். சூப்பர் சூப்பர். அவங்க தான் இதுல ஃபுல்லா இறங்கி வேலை பார்க்கறாங்க. கண்டிப்பா. இந்த வருஷம் எனக்கு கொஞ்சம் உடம்பு முடியாம போயிட்டதுனால நான் எதுவும் பார்ட்டிசிபேட் இந்த வாட்டி எங்க அண்ணி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க. அவங்க அம்மாவும் நாராயணியும் வந்து கொஞ்சம் வேலை. சரி சரி. வீட்டில் இருக்கக்கூடியவங்களை பாருங்க, ஐயா எந்த விதத்துல விட்டு கொடுக்கல, மனைவி விட்டு கொடுக்கல, மகளை விட்டு கொடுக்கல, மருமகளை விட்டு கொடுக்கல. ஸோ அந்த ஒரு பாசிட்டிவ் மைண்டே வந்து இன்னும் உங்களுக்கு வருஷம் வருஷம். அவங்க தானங்க அச்சாணி. அச்சாணியா? அவங்க தான் அச்சாணி அப்படின்ற. கரெக்டாக சொன்னீங்க சார். ட்ரூ சார், நிஜம். வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் தான் ஒரு குடும்பத்தோட அச்சாணிகளாக இருப்பாங்க. அழகாக வெளிப்படையாக சொன்னார் பாருங்க, அது பெரிய விஷயம். ரொம்ப சந்தோஷம் உங்க எல்லாரையும் பார்த்ததுல. ராயபுரம் ஜிஆர்டி வந்திருக்கீங்களா? ஜுவல்ஸ்லாம் எடுத்துருக்கீங்களா? எப்படி இருக்கு மாடல் கலெக்ஷன்ஸ்லாம்? நல்லா இருக்குங்களா? கலெக்ஷன்லாம் நல்லா இருக்கு. நாங்க லாஸ்ட் டைம் மாங்கல்யம் கூட அங்க தான். மாங்கல்யம் கல்யாணத்துக்கு வாங்கியிருப்பீங்க இல்லையா மருமகளுக்கு? சரி சரி சரி. நாங்க லாஸ்ட் டைம் வின் பண்ணப்போ கூட ஒரு ஞாபகார்த்தமா குங்குமம். எங்க வீட்ல கூட ஜிஆர்டி கேலண்டர். ஓகே 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 ஓகே. ரொம்ப சந்தோஷம் உங்க எல்லாரையும் பார்த்ததுல. ஜிஆர்டியின் பெருமைகளும் குழுவின் சிறப்புகளையும் ரொம்ப அழகா சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றி உங்க எல்லாருக்கும். பாப்பா என்ன பாட்டு பாடுறீங்க? பாடுங்க பாடுங்க. ஜெய ஜெய தேவி ஜெய ஜெய தேவி துர்கா தேவி சரணம். ஜெய ஜெய தேவி ஜெய ஜெய தேவி துர்கா தேவி சரணம். துர்க்கையம்மனை துதித்தால் என்றும் துன்பம் பறந்தோடும். தர்மம் காக்கும் தாயும் அவளை தரிசனம் கண்டு
கண்டால் போதும். வெரி குட் வெரி குட். பாப்பாக்கு எல்லாரும் ஒரு கை தட்டுங்க. குழந்தை பாருங்க எவ்வளவு அழகா பாட்டு பாடிட்டு சூப்பர் சிங்கர் அந்த அம்மா. சூப்பர் சிங்கரா இந்த வீட்டோட சூப்பர் சிங்கர் ஆவாங்க. சூப்பர் வெரி குட். கங்க்ராச்சுலேஷன் சார். தாரிணி ரொம்ப அழகா பாட்டு பாடிங்க. Thank you so much. ஓகே பெசந்து சரி தேங்க்யூ. இந்த வீட்டுக்கு ராயபுரம் ஜிஆர்டி நன்றி பரிசு. ராயபுரம் ஜிஆர்டி மற்றும் அன்னை டிவி இணைந்து வழங்கும் குழு கொண்டாட்டம் சீசன் 4ல இருக்கும். அம்மா வருஷம் கூடுவாங்க, பிரம்மாண்டமா இருப்பாங்க. ஆனா இந்த வாட்டி வந்து எங்களுக்கு ஒரு சில விஷயம் அதனால சிம்பிளா வச்சிருக்கோம்னு சொன்னாங்க. சிம்பிளா வச்சாலும் அழகா வச்சிருக்கிறாங்க பாருங்களா. அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்கம்மா. என் பேர் மல்லிகா. உங்க பேர் சொல்லுங்கம்மா. என் பேர் ராஜேஷ். சரி வருஷம் குழு வைப்பீங்க, அது அழகா வைப்பீங்க, பிரம்மாண்டமா வைப்பீங்க. குழியை அப்படி வைக்கிறாங்க, எல்லாரும் குழு வைக்கிறாங்க. என்ன காரணம்னா எல்லா குழுவும் நம்மளை தேடி வருது வீட்டுக்கு. நம்ம தெய்வத்தை தேடி போய் நம்ம தெய்வத்தை தேடி இந்த நவராத்திரியில் 9 நாளா எல்லா சாமியும் நம்ம வீட்டுக்கு வந்துடும். எல்லா முன்னோர்களும் நம்மளுக்கு வருவாங்க. நம்ம வீட்டில் இருந்து அவங்களுக்கு பிரசாதம் பண்ணி கொடுத்துட்டு வரவங்களுக்கும் பிரசாதம் பண்ணி கொடுத்துட்டு நம்ம சந்தோஷப்படுறோம். தெய்வமே நம்ம வீட்டுக்கு வர தெய்வமே நம்ம வீட்டுக்கு வர்றதுனால அதை விட சந்தோஷம் அதுதான் பெரிய சந்தோஷம். சரியான ஒரு லைன்ல சொல்றாங்க பாத்தீங்களா, தெய்வமே வீட்டுக்கு வர்றதை தாண்டி வேற என்ன சந்தோஷம். அதுதான் பெரிய சந்தோஷம். ராயபுரம் ஜிஆர்டி வந்திருக்கீங்களா? நகையில எடுத்திருக்கீங்களா? வந்திருக்கோம். எப்படி இருக்காங்க மாடல் கலெக்ஷன்ஸ்ல? எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. வாங்க தொடர்ந்து வாங்க. தீபாவளி ஆஃபர் போயிட்டு இருக்கு. நகைகள் எல்லாவற்றுக்கும் இந்த வருஷம் விற்கிற விலைக்கு கண்டிப்பா நீங்க கடைக்கு வந்துருவீங்க. கண்டிப்பா வரணும். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. வாங்க, தீபாவளி ஆஃபர் போயிட்டு இருக்கு, இப்ப யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப நன்றி. இந்த குடும்பத்துக்காக ராயபுரம் ஜிஆர்டி நல்ல பரிசு. ராயபுரம் ஜிஆர்டி மற்றும் அன்னை டிவி இணைந்து வழங்கும் குழு கொண்டாட்டம் சீசன் 4. இந்த வீட்டுல ரூம்பா வச்சிருப்பாங்க. குழு ஹாலில் வைப்பாங்க, பெட்ரூம் ஃபுல்லா வச்சிருப்பாங்க. ஸோ வீட்டுல எங்கெங்க இடம் கிடைக்குதோ அங்கெல்லாம் குழு வைக்கணும்ன்ற அவங்க பெரிய கொள்கையோடு இருக்கிறாங்க போல. அந்த கொள்கைக்காரங்க கிட்ட பேசலாம். வணக்கம், சொல்லுங்க உங்க பேர் என்ன? என் பேர் வித்யா. உங்க பேர் என்ன? ஸ்ரீனிவாசன். உங்க பேர் என்ன? ஸ்ரீநிதி. ஓகே. நான் சொன்ன மாதிரி அதெல்லாம் ரூம்பா கொழு வச்சிட்டு இருக்கீங்க. அது பெரிய ஒரு குறிக்கோளாவே வச்சிருக்கீங்க. எனக்கு ரொம்ப ஆசை பொம்மை. ஒரு வருஷமா நான் பொம்மை வாங்கிடுவேன். சரி அது வாங்கி வைக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப இஷ்டமா இருக்கு. கண்டிப்பா. இது நம்ம வீட்டுக்கு ஒரு புது ஆளுங்க வராங்கல்ல, ஆமா. ஒரு வருஷம் பொம்மை புதுசு புது ஆளுங்க வீட்டுக்கு ஆளுங்க வராங்க, புதுசு புதுசா வருவாங்க, நிறைய பேர் வருவாங்க. பொம்மையே நாங்க புது புது பொம்மைகளை தான் புது புது ஆளுங்க. இந்த வாட்டி அண்ணாமலையார் வாங்கினேன். இந்த வாட்டி சரி இந்த மாதிரி பெருமாள் தாயார் வாங்கினேன். இந்த வாட்டி இது கார்த்திகை பெண்கள் போனோட லாஸ்டா முடியும் போது வாங்கி வச்சு இந்த வாட்டி தான் பொம்மை வச்சிருக்காங்க. அழகா இருக்கு. அது ரொம்ப அழகா இருக்கு பாருங்களேன். சரி அது நம்ம கிரியேட்டிவா நிறைய பண்ணிருக்கீங்க. பார்க் வச்சிருக்கீங்க, கிரிக்கெட் ஸ்டேடியம் வச்சிருக்கீங்க, ஜூ வச்சிருக்கீங்க. எல்லாமே பண்ணது. இது ஃபுல்லுமே அவ பண்ண. வெளியில போயிருக்காவோ. சரி இது ஃபுல்லுமே அவ இந்த இடம் ஃபுல்லாவே அவ தான் ப்ரிப்பேர். சூப்பர், ரொம்ப நல்லா பண்ணிருக்கீங்க. அதே மாதிரி பெட்ரூம் கூட பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப அழகா பெருசா பண்ணிருக்கீங்க. வருஷம் இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளும் வேலை செய்ய விடுறாங்களே, நம்மளும் இதுக்கு மெனக்கணும் அப்படிலாம் நீங்க நினைச்சதுண்டா? நிறைய வாட்டியா? உண்மையான பிள்ளை நீங்க தான். எத்தனையோ பேர் வந்து அப்படிலாம் இல்ல, நம்ம மம்மிக்கு ஹெல்ப் பண்ணுவோம், அம்மாக்கு ஹெல்ப் பண்ணுவோம். ஆனா இல்ல, இதெல்லாம் இல்ல, நிறைய வாட்டி நான் நினைச்ச உண்மையை ஒத்துக்கிட்டீங்களே. படி இறக்கிறது, வேஷ்டி கட்டுறது எல்லாமே அவங்கதான். கண்டிப்பா அந்த வேலை இறக்கி கொடுத்துருவாங்க. அந்த வேலை அவங்க வேலை மட்டும்தான். திருப்பி பேக்கிங் பண்றது, பேக்கிங் பண்ணி வச்சிருவேன், திருப்பி மேலே எல்லாம் அவங்கதான் வேலை. பெரிய வேலை தான்ப்பா. அவங்களுக்கு இறக்கி ஏற்றி வைக்கிறதே பெரிய வேலை தான்ப்பா. சூப்பர். ரொம்ப சந்தோஷம் உங்க குடும்பத்தாரோட பார்த்தது. வருஷமும் புது புது பொம்மைகளை நீங்க எங்களுக்கு அறிமுகப்படுத்துறீங்க. புது நபர்களை பாக்குற மாதிரியே எங்களுக்கு ஒரு ஃபீல். சோ ரொம்ப நன்றி. தேங்க்யூ சோ மச் பா. தேங்க்யூ. ராயபுரம் ஜிஆர்டி அன்பு பரிசு. உங்களுக்கு ஜிஆர்டி பத்தி வழக்கம் போல கேட்கறதா இப்பயும் நான் கேட்க போறேன். ஜிஆர்டியோட ஜுவல் கலெக்ஷன் எப்படி இருக்கு? மாடல் நல்லா மாசம் சீட்டு வாங்க தொடர்ந்து வாங்க. உங்களுக்கு இப்ப தீபாவளி ஆஃபர் போயிட்டு இருக்கு, அதையும் பயன்படுத்திக்கோங்க. தேங்க்யூ சோ மச். ராயபுரம் ஜிஆர்டி அன்பு பரிசு உங்களுக்காக.
ராயபுரம் ஜிஆர்டி மற்றும் அன்னை டிவி இணைந்து வழங்கும் கொலு கொண்டாட்டம் சீசன் 4. இந்த வீட்டில் பாருங்க பிரம்மாண்டமா வச்சிருக்கிறாங்க. முழுவா இந்த கோவிலா அப்படின்னு கேட்குற அளவுக்கு இருக்குது. ஸோ அவங்க வீட்டில் பேசலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் இந்துமதி. என்ன ஒர்க் பண்றீங்க? நான் ஹவுஸ் ஒய்ஃப். எஸ் சார், உங்க பேர் சொல்லுங்க சார். பாப்பா, உங்க நேம்? அம்மா வணக்கம், உங்க பேர்? பவானி. நீங்க? மஞ்சுளா. உங்க பேர் என்ன? ஜீவிதா. உங்க பேர் என்னம்மா? நீங்க? பாப்பா என்ன உங்க பேரு? உங்க பேர் என்ன? உங்க பேர் என்ன? குழந்தை எட்டி எட்டி பார்த்துச்சு. உங்க பேர் என்னம்மா? உங்க பேர் என்ன? வெரி குட் வெரி குட். வருஷம் கொலு வைக்கிறீங்க? ஆமாங்க. ஒரு 8 வருஷமா? 8 வருஷமா சொல்றீங்க பார்த்தீங்களா? கொலு ஏன் வைக்கிறாங்க? கொலு வைக்கிறதால ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன யூஸ்ஃபுல் என்ன நீங்க தெரிஞ்சுட்டீங்க? எங்க மாமியாருக்குலாம் வைக்கிற பழக்கம் கிடையாது. சரி. நான் வந்து இந்த யூடியூப்லாம் கொஞ்சம் பார்த்தேன். எல்லாரும் நல்லதுனாங்க. நான் வச்ச உடனே நாங்கள் வேற வீட்டில் இருந்தோம். சரி. நான் எங்கள் வீட்டில் பழைய வீட்டில் வைக்கும் போது வாடகை வீட்டில் இருந்தோம். வச்சு மறு வருஷமே நான் இந்த இடம் வாங்கிட்டேன். வாங்கிட்டு 1918 வச்சேன். 19 இந்த இடம் வாங்கிட்டோம். 20 முடிஞ்சு 21 கட்டிட்டு இங்கே வந்தோம். இங்கே வந்து 4 வருஷம் ஆகுது. சூப்பர் சூப்பர். அதுதான் கொலு வைக்கிறதுக்கான நன்மைகள் என்பது குடும்பத்துக்கு வரக்கூடிய ஆசீர்வாதம் நன்மைகள். அம்மா, நீங்க கொலுன்ற விஷயத்தெல்லாம் நீங்க பல வருஷமா பார்த்துருப்பீங்களா? கொலு பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? அதை பத்தி சொல்லுங்க. அதனால எனக்கு ரொம்ப தெரியாது கொலு. அப்படியா? அதான் மாமியார் வீட்டுல வச்சு பழக்கம் இல்லை. அதனால அவங்களுக்கு தெரியல. நீங்க கொலுலாம் பாப்பா எப்படி அம்மா உங்களை வருஷம் வருஷம் டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருப்பாங்க? ஜாலியா இருக்கு. சார், நீங்க எப்படி ஃபீல் பண்ணீங்க? சாருக்கும் ஜாலி. சாருக்கும் பொண்ணு ஜாலின்னு சொன்னோடனே அவங்க அப்பாவுக்கும் நிறைய பேர் சொந்து போறாங்க இல்லையா? அதோட கரெக்ட். இந்த ஒரு பாயிண்ட் தான் எதிர்பார்த்தேன். கரெக்டா சார் சொல்லிட்டேன். நிறைய பேர் நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போகக்கூடிய ஒரு அறிமுகம் கிடைக்குது. நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப், ஒரு கெட் டுகெதர் ஆகுது நம்ம வீட்டுல. நல்ல ஒரு விஷயம் தான். ரொம்ப நன்றி. உங்க எல்லாரையும் பார்த்ததே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். குரு பத்தி நல்ல விளக்கமா சொன்னீங்க. ராயபுரம் ஜிஆர்டி வந்திருக்கீங்களா? ஜுவல்ஸ்லாம் நீங்க எடுத்திருக்கீங்களா? எப்படி இருக்காங்க மாடல்ஸ்லாம்? கலெக்ஷன்ஸ்லாம் நல்லா இருக்குதுங்களா? வாங்க வாங்க தொடர்ந்து வாங்க. இப்போ தீபாவளி ஆஃபர் போயிட்டு இருக்கு. நியூ கலெக்ஷன் டிசைன்ஸ் மாடல்ஸ் போயிட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. ராயபுரம் ஜிஆர்டி நன்றி பரிசு. ராயபுரம் ஜிஆர்டி மற்றும் அன்னை டிவி இணைந்து வழங்கும் கொலு கொண்டாட்டம் சீசன் 4ல இருக்கும். இந்த வீட்டுல வந்து இப்பதான் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் வரும். வீட்டை பேசலாம். நல்லா இருக்கீங்க கொலு பார்க்கும்போது. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம், என்னுடைய பேர் நிர்மலா தேவி. நான் தமிழாசிரியரா இருக்கேன். ஐயோ, நம்ம ஆசிரியர்கிட்ட பேசிட்டு இருக்கோமா? ஆசிரியர் அவர்களுக்கு எங்களுடைய பணிவான வணக்கம். தமிழ் அப்படின்றதே நம்மளுடைய கலாச்சாரத்தோடு பின்னி பிணைந்த ஒன்று. நவராத்திரி கொலு இந்த விசேஷன்றதும் நம்மளுடைய கலாச்சாரத்துக்கு உட்பட்ட ஒன்று. ஸோ அப்போ உங்ககிட்ட நான் கரெக்டான ஆளை தான் சூஸ் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். நீங்கள் பேசலாம். கொலுனா என்ன, ஏன் கொலு வைக்கிறாங்க, இதுக்கும் நம்மளுடைய பாரம்பரியத்துக்கும் என்ன கனெக்ஷன் இருக்குது, அதை பற்றி சொல்லுங்கள். முதல்ல இந்த தொலைக்காட்சி அன்பர்களுக்கு வணக்கம். எங்களுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்து நம்முடைய பண்பாட்டை பாதுகாக்க வேண்டும்ன்ற ஒரு நல்ல நோக்கத்தோட நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கீங்க. உங்களை நாங்கள் கடவுள் சார்பில் உங்களை வரவேற்கிற ரொம்ப பெருமைப்படுறோம். நவம் அப்படின்னாலே புதுமை அப்படின்னு அர்த்தம். ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் புதுமை வரணும். அந்த புதுமை வரணும்னா என்ன செய்யணும்னா நம்ம உயர்த்திக்கணும். நம்மளோட அடிப்படை குணங்களா இருக்கக்கூடிய நம்ம மனசுல இருக்கக்கூடிய தீய குணங்கள்லாம் நீக்கிட்டு நல்ல குணங்களை வளர்த்துக்கணும். அதனால்தான் இறைவன் வந்து சக்தி ரூபத்துல வந்து அரக்கனை அழிச்சாங்க. மது கைட்டப்பர் அப்படின்ற அரக்கனை அழிச்சாங்க. மகிஷாசுர மர்த்தினியா வந்தாங்க அப்படின்னா நம்ம மனசுல அந்த மாதிரி அரக்கர்கள் நிறைய பேர் இருக்காங்க. பொய், கோபம், இன்னும் எத்தனையோ அரக்கர்கள் நம்ம மனசுல இருக்காங்க. அவர்களை நம்ம இறைவனுடைய நாமத்தை சொல்லி அழிக்கணும் அப்படின்றது தான் இந்த நவராத்திரியோட முக்கியமான நோக்கம். இன்னொன்று, நம்ம பாரம்பரியத்தில் எப்படி வைப்பாங்கன்னா, திருவாசகத்தில் சொல்லுவாங்க, புல்லாய் பூடாய் மரமாய் பல்விருகமாய்னு 6 அறிவுக்கு அடிப்படையில் நம்முடைய தொல்காப்பியத்தில் கூட வருது. முதல் படியில ஓரறி உயிர்கள் இருக்கும், தாவரங்கள். 2வது படியில சிப்பி நத்தைன்னு சொல்லக்கூடிய ஈரறி உயிர்கள் இருக்கும். 3வது படியில எறும்பு வண்டுன்னு சொல்லக்கூடிய மூவறி உயிர்கள் இருக்கும். 4வது படியில பறவைகள் இருக்கும். அது அப்படியே தொடர்ச்சியா வரும். ஓரறிவுனா தொடுதல் மட்டும்.
ஈரறிவுனா பார்த்தல் தொடுதல், மூவறிவுனா முகர்தல் பார்த்தல் தொடுதல், நான்கறிவு கேட்டல், ஐந்தாவது அறிவு உணர்தல், ஆறாவது அறிவு தான் அந்த பகுத்தறிவு. அவற்றோடு மனநேன்னு சொல்வார் தொல்காப்பியர். மனசால மற்றவங்களுடைய உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்டு நான் சொல்றது நான் செய்யறது ரைட்டா தப்பான்னு மாத்திரம் நான் ஆராய்ஞ்சு பார்க்கணும், அடுத்தவங்களுக்கு நான் செய்யறது நன்மையாவே இருக்கணும்ன்றது தான் அந்த மனிதனுடைய பகுத்தறிவு. இந்த மனிதன் இந்த தன்னை அறிஞ்ச பிறகு நம்மை படைத்த இறைவனை அறிய வேண்டும். அந்த வழி சென்ற மகான்களை அறியணும்னு தான் கிட்டத்தட்ட 4-5வது படிகள்ல மகான்களை வைப்பாங்க. கடைசி படியில இறைவனை வைத்து மனிதன் மிருக நிலையிலிருந்து மனித நிலை, மனித நிலையிலிருந்து தெய்வ நிலைக்கு போகணும் அப்படின்றது தான் நம்மளுடைய பாரம்பரியத்தோட ஹிந்து தர்மத்தினுடைய அடிப்படை கொள்கையை. அதை அடிப்படையா வச்சுதான் இது செய்யணும். 2வது, நம்ம ஹிந்து தர்மத்துல என்ன ஒரு பெரிய விசேஷம்னா, ஒரு விழா கொண்டாடுறாங்கன்னா எல்லா இனத்தை சார்ந்தவங்களும் அந்த விழாவால நன்மை பெறணும், அவங்களுக்கு பொருளாதார அடிப்படை செஞ்சு கொடுக்கணும்ன்றது நம்ம ஹிந்து தர்மத்தினுடைய பாரம்பரியம். இந்த பொம்மைகள் செய்யக்கூடிய குயவர்கள், இந்த பொம்மைக்கு செய்யக்கூடிய பூ விற்கக்கூடியவர்கள், இந்த மாதிரி அலங்கார பொருட்கள் விற்கக்கூடியவர்கள், ஊதுவத்தி விற்கக்கூடிய, இப்படி ஒரு விழா எல்லா மனிதனுக்கும் வருமானத்தை பெற்று தந்து அவருடைய பசியை போக்குகிறது. உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரேன்னு சொல்லுவாங்க. 2 விதத்துல பார்க்கணும். மனிதன் தன்னை உயர்த்தி கொள்ளுதல் முதல் கொள்கை. 2வது, அனைவருடைய பசியை போக்கி பொருளாதாரத்திற்கு வழிவகுப்பது ஒன்றே இந்து தர்மத்தின் நோக்கம். அதனால விழா என்பது விழைந்து கொண்டாடுவது, மற்றவர்கள் விழைய அவர்கள் மகிழ நாம் மகிழ்வது. இப்படி போகும்போது நம்ம வெத்தலை பாக்கு வச்சு எல்லாரையும் கூப்பிடுறோம், எல்லாருடைய நட்பு. இப்ப வீடுகள் எல்லாம் கூட்டு குடும்பங்கள் எல்லாம் அப்பார்ட்மெண்ட்ஸ்ல போயிடுச்சு. என் பத்திப்பட்டி மாதிரி இருக்கும் வீடு, நான் நுழைஞ்சா நீங்க வர முடியாது. இப்படி அகன்ற வாசப்படியை வச்சு வாங்க வாங்கன்னு சொல்றதன் மூலமா நாங்கள் நட்புகளை வளர்த்துக் கொள்கிறோம். இதை பாரம்பரியமா கொண்டாடிட்டு வரோம். இதுக்கெல்லாம் நாங்க எங்க பெரியவங்களுக்கு நன்றி சொல்லணும். என்னுடைய அப்பா, என்னுடைய அம்மா, என்னுடைய தாத்தா பாட்டி, அவங்களுக்கு நன்றி சொல்லணும். இப்ப இதை ஏத்து செய்யக்கூடிய என்னுடைய குழந்தைகளுக்கு நான் நன்றி சொல்லணும். என்னுடைய பொண்ணோ என்னுடைய மகனோ என்னுடைய அண்ணாவோ இல்லைன்னா என்னால இந்த இதை வந்து சோ உறவுகள் பலப்படுது, சமுதாயம் செழிக்குது. எல்லாத்துக்கும் மேல வாருங்கள் வாருங்கள் சொல்றதுனால மனம் விரிவடையுது. இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த சகோதரிக்கும் இந்த தொலைக்காட்சி அமைப்பிற்கும் மனமார்ந்த நன்றி. எங்கள் இல்லம் தேடி நீங்க ஷூட் பண்ண வரலன்னா கூட வருடா வருடம் நவராத்திரிக்கு வாருங்கள், உங்களுக்கு எங்களுடைய வீட்டில் விருந்துண்டு எங்கள் மனமுண்டு என்று சொல்லி வாய்ப்பு நன்றி. தேங்க்யூ. வா எவ்வளோ பெரிய விளக்கம் இருக்கு, பின்னாடி இவ்வளோ பெரிய வாசகங்கள் இருக்கு அப்படின்றது நமக்கு சிலுக்குது. நம்ம தமிழ் பாருங்களேன் எவ்வளோ அழகு, ஒரு விஷயத்தை எப்படி அழகா நீட்டா நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுது பாருங்க. தேங்க்யூ ஸோ மச் மேம், தேங்க்யூ ஸோ மச். ராயபுரம் ஜிஆர்டி வந்திருக்கீங்களா? வந்திருக்கேன். நாங்க வந்து ஜிஆர்டி வந்து எங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான கடை. அதாவது நாங்க இவ்வளவு தூரம் 2 பெண் குழந்தைங்களுக்கு வந்து நகை சேர்த்திருக்கோம் அப்படின்னா அது உண்மையாவே நான் வந்து ஜிஆர்டிக்கு கொஞ்சம் கொஞ்சமா சீட்டு கட்டி 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 கட்டி, ஏன்னா எங்களுடைய இதுல வந்து நிறைய சவரன் போடணும். அதுக்கு நான் ஜிஆர்டிக்கு மனமார்ந்த நன்றியை சொல்லிக்கிறேன். அங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஊழியர்களும், ஏன்னா ஜிஆர்டி கடை வந்து எங்க விவேகானந்த கல்வியில ஒரு நன்கொடையாளர். சரி சரி. ஜிஆர்டி மேல்நிலை பள்ளி மணலியில இருக்கு. அவருடைய அந்த உரிமையாளருக்கும் எங்க வீடு செழிப்பா இன்னைக்கு எங்க அம்மன் வந்து எல்லா நகையும் போட்டுட்டு இருக்காங்கன்னா அதுல ஜிஆர்டியினுடைய பங்களிப்பு நிறைய இருக்கு. ஜிஆர்டிக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. அங்க இருக்கக்கூடிய ஒருவர் எங்களுக்கு மிகவும் அதிர்ஷ்டக்காரர். நான் அதை மேம் கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். இது பொது தொலைக்காட்சி என்பதால் பெயர் சொல்ல விரும்பல. மேம் வந்து அவர்கிட்ட கன்வே பண்ணிடுவாங்க. ஜிஆர்டிக்கு இப்படி ஒரு வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்தமைக்கு எங்களுக்கு மனமார்ந்த நன்றி. ஜிஆர்டியும் இன்னும் பல்கி பெருக வேண்டும். அங்க இருக்கக்கூடிய அனைத்து ஊழியர் சகோதர சகோதரிகளுக்கும் மனமார்ந்த நவராத்திரி நல்வாழ்த்துக்கள், தீபாவளி நல்வாழ்த்துக்கள். நீங்க வரணும் எங்க வீட்டுக்கு ஒவ்வொரு நவராத்திரி. கண்டிப்பா கண்டிப்பா. தேங்க்யூ மேடம், தேங்க்யூ. அதாவது கல்வின்றது எப்பேற்பட்ட ஒரு பகுத்தறிவை கொடுத்து எப்பேற்பட்ட வார்த்தைகளை நம்ம கொடுக்குது. அதை நம்ம காதால கேட்கும் போதே வந்து நம்முடைய செவிகள் எந்த அளவுக்கு இனிக்குது அப்படின்னு தமிழ் வழியா அம்மா பேசும்போது அதை என்னால உணர முடியுது. உங்க தமிழ் ரொம்ப அழகா இருக்கு. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. தொடர்ந்து வாங்க, ராயபுரம் ஜிஆர்டியோட இணைந்திருங்க. கண்டிப்பா. ஜிஆர்டி உங்களோட இணைந்து கண்டிப்பா. நன்றி. ராயபுரம் ஜிஆர்டி பள்ளிக்கூடத்தோட இணைஞ்சிருக்கு ஜிஆர்டி. கண்டிப்பா கண்டிப்பா. ராயபுரம் ஜிஆர்டி நன்றி பரிசு உங்களுக்காக. கண்ணா ராயபுரம் ஜிஆர்டி மற்றும் அன்னை டிவி இணைந்து வழங்கும் கொலுக்கொண்டாட்டம் சீசன் 4
இந்த வீட்ல இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வரோம். நம்மளை இன்வைட் பண்ணியிருக்காங்க. அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. புஷ்பலதா. புஷ்பலதா. உங்க வருஷம் வைக்கிறீங்க? எத்தனை வருஷம் வைக்கிறீங்க? 45 years ஆயிடுச்சு. ரொம்ப சாதாரணமா 38, 45 இது years ரொம்ப சின்ன குழுவாயிடுச்சு. ஓகே ஓகே மேம். சரி மேம். 9 ஸ்டெப்ல பண்ணிருக்கேன். Okay. மாமியார் எல்லாம் ரொம்ப பெரிய குழு வச்சிருக்காங்க. சரி சரி. அதுல பாதி பொம்மை தான் எடுத்து வச்சிருக்கோம். அழகா இருக்கு. ஆனாலும் பார்க்கறதுக்கு அதுதான் முக்கியம். கொலுவோட ஸ்பெஷல் என்ன? ஏன் கொலு வைக்கிறாங்க? என்ன நன்மை இது? Get together, family, friends. இப்பதான் வந்து இப்ப ரொம்ப கம்மியாயிடுச்சு. சரி. ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போறது வரதுலாம் இப்ப குழு வைக்கிறதுனால கண்டிப்பா வராங்க. ஓகே. ஃபோன் பண்ணா கண்டிப்பா attend பண்ணுவாங்க. கொலுன்றது வந்து மத்தவங்களோட நம்ம இன்ட்ரோடியூஸ் ஆகிக்கிறதுக்காக ஒரு நல்ல ஒரு புதுசா டேலண்ட் எல்லாம் வந்தாங்க பக்கத்துல இருந்தாங்க கூப்பிட்டா கண்டிப்பா வராங்க. கொலுக்கு வராங்க. சூப்பர், பரவாயில்ல. குரு வருஷம் வைக்கும்போது உங்களுக்கும் ஒரு அறிமுகம் கிடைக்குது. இதெல்லாம் ஒரு நல்ல ஒரு கம்யூனிகேஷன் கிடைக்குது. ராயபுரம் ஜிஆர்டி வந்திருக்கீங்களா மேடம்? எப்படி இருக்காங்க? மாடல் எப்படி? கலெக்ஷன்ஸ் நல்லா இருக்கா? கஸ்டமர் சர்வீஸ் எப்படி இருக்காங்க? போனோன்னு எப்படி உங்களை உபசரிக்கிறாங்க அங்க இருக்கிறவங்க எல்லாம்? நல்லா தான் பாக்குறாங்க. காஃபி வேணும்னா காஃபி தான், இனிமே கூல் ட்ரிங்க்ஸ் கொடுப்பாங்க. ஓகே ஓகே ஓகே. 2 டம்ளர் கேட்பாங்க. இல்லைங்களா? கஸ்டமர் சர்வீஸ் எப்படி இருக்கீங்கன்னா ஒரு டம்ளருக்கு லிங்க்ஸ் இல்லை, நாங்கள் 4 கேட்டாலும் கொடுப்பாங்கன்ட்டு. இல்ல எக்ஸ்ட்ரா டம்ளர் உங்களுக்கு காஃபிக்கு. சரி சரி. இப்போ வந்து ராயபுரம் ஜிஆர்டில ஆஃபர் கொடுத்துருக்காங்க, தீபாவளி ஆஃபர். மற்ற எல்லா நகைகளுக்கும் சலுகைகளும் கொடுத்துருக்காங்க. நீங்க வாங்க, நீங்க வந்து ஜுவல்ஸ் எடுக்கலாலும் நீங்க ஒரு கிளான்ஸ் பார்க்க கூட நீங்க வரலாம். எப்படி இருக்கும் உங்களுக்கு ஒரு ஐடியா கூட கிடைக்கும் இல்லையா? அதனால வந்து நீங்க ஜஸ்ட் பாக்குறோம், நாங்க ஒரு மாடல் பாக்குற ஒரு ஐடியா வரதுனால யாரும் உங்களுக்கு ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. தொடர்ந்து வாங்க எங்களோட ராயபுரம் ஜிஆர்டி நம்ப பரிசு உங்களுக்காக. ராயபுரத்தில் தரத்தை போற்றும் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் பெருமையுடன் வழங்கும் நவராத்திரி குலு கொண்டாட்டம் சீசன் 4. உங்கள் வீட்டு குலுவை தமிழகம் முழுவதும் ஒளிபரப்ப வேண்டுமா? உங்களது குலுவின் சிறப்பு மற்றும் கருத்துக்களை அனைவரும் அறிய வேண்டுமா? உடனே டிவியில் தெரியும் போன் நம்பருக்கு கால் பண்ணுங்க. உங்களது பெயர் முகவரியுடன் புக் பண்ணுங்க. நாங்களே உங்கள் இல்லம் தேடி வருகிறோம். தேர்ந்தெடுக்கப்படும் சிறந்த குலுவிற்கு பரிசு கூப்பன்களும் கலந்து கொள்பவர்களுக்கு நிச்சய பரிசும் காத்திருக்கிறது. வழங்குபவர் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் ராயபுரம்.